தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் ஈரான் இடையே மீண்டும் வெடித்த போர் தாக்குதலால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் ஈரான் இடையே மீண்டும் வெடித்த போர் தாக்குதலால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல் அவிவ் மற்றும் ஜெருசலேம் உள்ளிட்ட நகரங்களில் உள்ள கட்டிடங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக மத்திய கிழக்கு நாடுகளில் போர் மூண்டு இருக்கிறது என்று கூறலாம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஈரான் இஸ்ரேலுக்கான அந்த போர் என்பது உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இருவரும் போர் என்று கூறினாலும் போர் இல்லை என்று கூறினாலும் தொடர்ச்சியாக நேற்று விடியற் காலை 4 மணி, அதாவது இந்திய நேரப்படி 4 மணியிலிருந்து தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்பொழுது நேற்று இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வந்தது. அந்த வகையில் ஈரானுடைய அதாவது 200 விமானங்களில் சென்று 100 இடங்களை குறிவைத்து நேற்று இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது ஈரானுக்கு உள்ளாக சென்று. அதில் மிக முக்கியமாக ஈரானுடைய தலைநகரில் இருக்கக்கூடிய டெஹரான், அதே போல இஷாப்கான் உள்ளிட்ட இடங்களில் மிக முக்கியமான தாக்குதலில் ஈடுபட்டது. அதே போல ஈரானுடைய நதர்ஸ் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் தான் ஈரான் நாட்டுடைய யுரேனியம் செறிவூட்டக்கூடிய அந்த பகுதி இருக்கிறது. அதே போல டபீஸ் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில் அணு ஆராய்ச்சி நிலையங்களை வைத்திருக்கிறது ஈரான். அந்த இடத்தில் நேரடியாகவே தாக்குதல் நடத்தியிருந்தது நேற்று இஸ்ரேல். ஆகவே அணு ஆராய்ச்சி நிலையங்கள், அதே போல யுரேனியம் செறிவூட்டக்கூடிய இடங்கள் உள்ளிட்ட இடங்களில் நேரடி தாக்குதலை நேற்று இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஈரான் மீதான தாக்குதலில் ஈடுபட்டது. குறிவைத்து தாக்குதல் நடத்தியதில் பல இடங்கள் கட்டிடங்கள் சேதமடைந்தது. அதே போல அணு ஆராய்ச்சி நிலையங்களுடைய கட்டிடங்கள் சேதமடைந்தது என்று நேற்று ஈரானுடைய ஊடகங்கள் எல்லாம் செய்தி வெளியிட்டிருந்தார்கள். இஸ்ரேலும் அதை உறுதிப்படுத்தியிருந்தது. ஆகவே ஒரு அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய இடம், அணு ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடத்திலேயே நேரடியாக தாக்குதல் செய்வது என்பது அந்த நாட்டினுடைய இதயத்தின் மீதான தாக்குதல் என்பார்கள். அந்த வகையில் நேற்று இஸ்ரேல் ஈரானுடைய இதயத்தில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்று விடியற்கால இந்திய நேரப்படி காலை 2 மணி முதலே தொடர்ச்சியாக ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதலை தொடங்கி இருக்கிறது. இஸ்ரேலுடைய தலைநகர் டெல்லவே உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேலுடைய அதிபராக இருக்க பெஞ்சமின் நெத்தன்யாகு மிக முக்கியமான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து வருகிறார். அதில் இஸ்ரேலுடைய உயிர் வாழ்வாதாரத்துக்கு ஆபத்தான ஒரு நாடு என்று பார்க்கும் பொழுது அது ஈரானாக இருக்கிறது. அது ஈரானை நாங்கள் விட்டு வைப்பது இல்லை என்ற ஒரு முடிவை எடுத்திருப்பதாக பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஆங்காங்கே பல நாடுகளிடையே மோதலில் ஈடுபட்டு வந்தாலும் ஈரானிடையே மோதலை தொடரும் பொழுது மிக துல்லியமாகவும் அதே போல மிக வேகமாகவும் செயல்பட்டு வருகிறார்கள். என்றால் ஈரான் உலக அளவில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான நாடு. ஈரானில் பெட்ரோலிய வளங்கள் அதிக அளவில் இருக்கிறது. அதே போல உலக நாடுகள் ஈரானுக்கு யாரேனும் ஆதரவு கொடுத்து விடக்கூடாது என்பதற்காகவும், அதே போல ஆதரவு கொடுத்தால் பிரச்சனை பெரிதாகும் என்பதால் மிக விரைவாக அந்த தாக்குதலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் முடிவு செய்து இஸ்ரேல் தொடர்ச்சியாக ஈரான் மீதான அந்த தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அதே போல ஈரானும் இஸ்ரேல் மீதான தாக்குதலை நடத்தி வருகிறது. ஈரான் அதாவது இன்று விடியற்காலை 2 மணி இந்திய நேரப்படி துவங்கி தொடர்ச்சியாக ஈரான் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருவதன் காரணமாக இஸ்ரேலுடைய தலைநகர் டெல்லவே உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலும் அந்த சைரன் ஒலி என்பார்கள் தொடர்ச்சியாக ஒலித்துக் கொண்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கிறது. என்றால் ஒரு நாடு மற்றொரு நாடு மீதான தாக்குதல் நடத்தும் பொழுது அந்த மக்களுக்கு அது குறித்தான அலாரம் செய்ய வேண்டும். தொடர்ந்து அந்த சைரன் ஒலிக்கும் வெடிகுண்டு, ராக்கெட் லான்ச்சர்களுடைய சத்தங்களும், ஏவுகணை வீசக்கூடிய அந்த சத்தங்களும் தொடர்ந்து கேட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 2 நாடுகளுடைய மோதல் போக்கு என்பது சாமானிய அப்பாவி பொதுமக்களை பாதிக்கக்கூடிய அளவிற்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் மற்ற பொதுமக்களுடைய கருத்தாக இருந்து வருகிறது. ஆகவே 2 நாடுகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று தொடர்ச்சியாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆகவே அமெரிக்கா இதில் என்ன முடிவு செய்ய போகிறது, அதாவது பல்வேறு நாடுகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய மோதல்களில் பஞ்சாயத்து செய்யக்கூடிய ஒரு இடத்திற்கு அமெரிக்கா இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த இஸ்ரேலுடைய போருக்கும் அமெரிக்கா தலையிட்டு என்ன செய்ய போகிறது என்று உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. இது குறித்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கூட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் உரையாற்றியிருக்கிறார். அது அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன செய்ய போகிறார்கள், பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறார்கள் என்பதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் எது எப்படியாகினும் 2 நாடுகளும் அதிக அளவிலான தாக்குதல்களில் ஈடுபடுவது
போர் விமானங்கள் அதே போல தாக்குதல்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். இடைவிடாமல் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபடுவது, அதாவது தொழில்நுட்ப ரீதியான போரில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை கூறலாம். ஏன்னா ஆட்களை வைத்து துப்பாக்கி சூடு நடத்துவதெல்லாம் காலம் மாறி போய் தற்பொழுது தொழில்நுட்ப ரீதியான போரை இரண்டு நாடுகளுமே கையில் எடுத்து தற்பொழுது அந்த போரில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நேரடி அந்த காட்சிகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. நித்யானந்தன், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.